ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். எதை பற்றினா climate vs சீட். இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் குட்டியாக சொல்லியிருப்பேன். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோ நான் மந்த்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது குட்டி ரிமைண்டராக இருக்கும், மந்த்லி என்னென்ன சீட் நீங்கள் பிளான் பண்ணலான்னு. ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஓல்டு வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ரீசன் பிஹைண்ட் திஸ். ஓகே, எல்லா சீடுக்குமே டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா லெவல் இருக்குது. இப்போது அந்த க்ரைட்டீரியா லெவலில் என்னெல்லாம் வரும்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, சாயில் பிஹெச். ஓகே, இப்போ நம்ம சம்மரில் பிளான் பண்ண வேண்டியது விண்டரில் பிளான் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 3 ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா சீட் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு சீட் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சீடு மோர் தேன் 3 to 5 days மேலே ஆகும். இப்போ 15 days கூட ஆகும். ஸோ ஈவன் அது சீடு கூட ராட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. செகண்ட் ரீசன் என்னென்னா பிளான்ட் க்ரோத் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஐ மீன் வளரும், பட் அது மடிஞ்சு இருக்கும், ஸ்லாண்டிங்லேயே இருக்கும், இல்லைனா படுத்து இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பேட் ரிசல்ட். தேர்ட் ரிசல்ட் என்னென்னா உங்களுக்கு பிளான்ட் ஃபுல்லாக க்ரோன் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு எடுக்க முடியாது. மோஸ்ட்டாக உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அதோட ஈல்டு, ஐ மீன் ஃப்ரூட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கரெக்டான சீசனில் கரெக்டான பிளான்ஸ் பிளான் பண்ணணும். சீட் க்ரோத்துக்கு இன்றைக்கி ஒரு டிப் வச்சுருக்கேன். இது நான் வீடியோவோட நடுவில் தான் சொல்லுவேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் டிப் என்னென்னா ஆகஸ்ட் சீட். ஓகே, இந்த மந்தோட சீட்லாம் பார்த்துடலாம். இந்த மந்த் நம்ம மோஸ்ட்டாக க்ரீப்பர் பிளான் பண்ணுவாங்க. ஈவன் விண்டர் ஸ்டார்ட் ஆகுறதுனால விண்டர் பிளான்ட்டும் நம்ம பிளான் பண்ணலாம். சரி, நம்ம என்ன பிளான் பிளான் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சீட்ஸ் தான் இந்த மந்தோட சீட். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம், ஆர் நீங்கள் திரும்பி இந்த வீடியோவும் பார்க்கலாம். தேர்ட் டிப் என்னென்னா பாட்டிங் மிக்ஸ். ஸோ இந்த பாட்டிங் மிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 3 இன்க்ரீடியன்ட் எடுக்கிறோம். 3 இன்க்ரீடியன்ட் என்னலான்னா நீம் கேக், அதுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம சாயில் எடுக்கிறோம், கார்டன் சாயில். விண்டர் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதனால நம்ம கொக்கோ பீட் அவாய்ட் பண்ணுறோம். பிகாஸ் அது மாய்ஸ்டர் கண்டென்ட் ரொம்ப சேவ் பண்ணுறனால. ஓகே, என்னோட சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுறேன். இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் ரொம்ப நல்ல நியூட்ரியன்ட். பிகாஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல நியூட்ரியன்ட். இதில் உங்களுக்கு எர்த் வார்ம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண 3 month ஆகும். அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வந்திருக்கும், கல்டிவேட் ஆகிருக்கும். பட் என்னென்னா நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்தோன்னா அந்த கம்போஸ்ட் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். பிளான்ட்ஸுக்கு நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது பிளான்ட்ஸ் டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோர் தேன் 3 monthக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பிளான்ட்ஸ் நல்ல க்ரோத் இருக்கும். கிச்சன் வேஸ்ட் நம்ம டேரெக்டாக எடுத்தனால அதில் நிறைய இன்செக்ட் இருக்கும். ஸோ அதனால நீம் கேக் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபோர்த் என்னென்னா நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாமே இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்னென்ன சீடுன்னு தெரிஞ்சாச்சு, என்ன பாட்டிங் மிக்ஸ்ன்னு தெரிஞ்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான் பண்ண போகிறோம். நான் சிவப்பு வெண்டை எடுத்துக்கிறேன். இந்த சீட் நான் லோக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கினேன், ஜஸ்ட் 10 rupees தான். இப்போ ஒரு ஷாப்லேருந்து ஒரு சீடு வாங்குறீங்கன்னா அந்த சீடை நீங்கள் உடனே பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு 100% ஜெர்மினேஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிலே ஆக அதோட ஜெர்மினேஷன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரம் பிளான் பண்ணுறது நல்லது. சீட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஜெர்மினேட் ஆகணும்னா நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 10 டிப்ஸ் கொடுத்தேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜெர்மினேட் பண்ணுங்கள். நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஷாலோவான ஹோல்ஸ் போட போகிறோம். கொஞ்சமாக நம்ம சீடு மேலே கொஞ்சமாக லைட்டாக தெரிகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு சீட் போகும்போது உங்களுக்கு ராட் ஆக ரொம்பவே சான்ஸ் இருக்குது.
ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் டிப் சொல்ல போகிறேன். ஓகே, என்ன டிப்னா, இது வந்து ஒரு சாயில் டெஸ்ட். உங்களுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாயில் வேணுன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சோண்டு சாயில் எடுத்து ஜஸ்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த சாயில் வந்து டப்புன்னு கீழே வந்துட்டுனா அது வந்து நல்ல சாயில். அப்படி கீழே விழாமல் அது வந்து கொஞ்சம் ஈரப்பதமோடு இருந்துச்சுன்னா அந்த சாயில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பிளான் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் கொண்டு வச்சிடலாம். டைரெக்டானா வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் டைரெக்டாக கொண்டு வச்சிடலாம். ஓகே, நல்ல வெண்டிலேஷன் ஏரியாவை பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு டிப் வச்சுருக்கேன். இந்த டிப் வந்து என்னோடய ஃபேவரட் வியூவர்ஸுக்காக என்னோட வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வர பார்த்தனால. ஓகே, நம்ம டிப்புக்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். என்ன டிப்னா, டர்மரிக் அண்ட் சாக்கோலை வந்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம பிளான் பண்ணுற சீடை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஜெர்மினேஷன். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சீடை அழகாக ஜெர்மினேட் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.